வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சீக்வன்ஸ் ஒர்க்கு. சிம்பிளாக குழந்தைங்க ட்ரெஸ்லேயோ இல்லை பட்டுப்பாவாடையிலையோ இல்லை டிஷர்ட்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான சீக்வன்ஸ் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டீட்டெயிலாக இப்போ சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நிலா மாதிரி ஒன்று ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு குட்டி ஃப்ளார் ஒன்று 2-3 லீஃப் மாதிரி வந்திருக்கு. ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். இதை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த லீஃப் எல்லாத்துக்கும் பீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து நார்மலாக எப்பயும் பண்ணுற மாதிரி கோல்டு ஜரி மாதிரி, இது சில்வர் ஜரியில் வந்து ஃபுல்லாக ஒரு லைன் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு லைன் கொடுக்கலான் இருக்கேன். டபுள் லைன் கொடுத்தோம்னா நல்லா அது எம்போஸாக காட்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் டபுள் லைன் கொடுப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் இந்த ஃபுல்லாக அவுட்லைன் எல்லாமே சில்வர் ஜரியில் கொடுக்க போகிறேன். எதனால சில்வர் ஜரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த நிலாவுக்கு ஒயிட் கலர் பேஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இதுக்கு கோல்டு நம்ம கொடுத்தோம்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் சில்வர் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் கரெக்டான கலராக வரும் அப்படின்னு நினச்சிட்டு சில்வர் நான் எடுத்திருக்கேன். எப்பயும் போல் தான் குட்டி குட்டியாக ஒரு லைன் அப்படியே ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எப்பயுமே இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்கையில் குட்டி குட்டியாக போடுங்க, பெருசாக போடாதீங்க. அதுக்காக ரொம்ப குட்டியும் வேணாம், ஒரு மீடியமான சைஸில் போட்டோம்னா நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து அழகாக கிடைக்கும். இது நீங்கள் ப்ளவுஸில் வந்து நெக்கில் கூட நீங்கள் பண்ணலாம், இல்லைனா கையில் வந்து ஒரு சின்ன மோட்டிஃப் மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். சென்டர்லேயோ இல்லை கீழேயோ சிம்பிளாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், அழகாக இருக்கும். சில்வரில் வந்து இப்போ ஜரி த்ரெட்டு போடுற மாதிரி எல்லா கலர்லேயுமே இருக்குது. கோல்டு, சில்வர், காப்பர், பிங்க்கு எல்லா கலர்லேயும் வரும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக போட்டேன். இப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். அந்த லீஃப் மாதிரி வர்ற இடத்துல மட்டும் நான் போடலை. எதனால் அப்படின்னா, நான் வெறும் பீடு மட்டும்தான் நான் அதை லீஃப்க்கு கொடுக்க போகிறேன். அதுக்கு அவுட்லைன் வேணான்னு தோணுச்சு, அதனால் அதை விட்டுட்டேன். நான் வந்து இது வரைக்கும் ரொம்ப சீக்வன்ஸ் ஒர்க் வந்து உங்களுக்கு போட்டது கிடையாது. சரி, ஒரு சின்ன மோட்டிவ் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டலாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் இது. இப்போ இதை லாக் பண்ணி முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு நம்ம அடுத்து இந்த சைடில் இருக்க பெட்டல்ஸ் வந்து அந்த குட்டி பெட்டல் லீஃப் மாதிரி இருக்கல, லீஃபு, அதுக்கப்புறம் அந்த ஒரு சின்ன ஃப்ளார், இது எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து சீக்வன்ஸ் கொடுப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் ஒரு பிங்க் கலர் பீடு எடுத்திருக்கேன். இந்த பீடில் வந்து சும்மா நார்மலாக 2 பீடு, இல்லைனா அந்த இடத்துல ஒரு பீடு வந்தாலும் ஒரு பீடு வச்சு நான் தைக்கிறேன். ரேண்டமாக தான் வச்சிட்ருக்கேன். அதாவது பீடை வச்சு ஃபில்லிங் பண்ணணும். அதனால் இன்னும் அது கரெக்டாக வரிசையாக வரணும் அப்படின்ற மாதிரி இல்லை 4, 3 அந்த மாதிரிலாம் வரணும் இல்லை. பீடை வச்சு கம்ப்ளீட்டாக அது வந்து முடிச்சிருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். ஒரு குட்டி ஃப்ளாருக்காக அந்த பீடு ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மோஸ்ட்லி சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம த்ரெட் ஒர்க் ரொம்ப பண்ணோம்னா அவங்களுக்கு அட்ராக்டிவாக அது வந்து தெரியாது, அவங்களுக்குமே அது பிடிக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் பீடு, சீக்வன்ஸு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, இல்லை ஜர்தோசியை விட இந்த மாதிரி பீட்ஸில் கட்டான பீடு அந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், அவங்களும் அதை லைக் பண்ணுவாங்க. இங்கே வந்து நான் லோடிங் தான் பண்ணுறேன். இப்போ சுகர் பீடு, அதாவது க்ரீன் கலரில் சுகர் பீடு எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் வந்து நார்மலாக இப்போ வந்து லோடிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 4 பீடு 5 பீடு அந்த இடத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டு நான் லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இதுக்கு வந்து நான் வந்து அவுட்லைன் கொடுக்கல, இந்த பீடோடையே ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். இது ஒரு மாதிரி அழகாக தெரியும் இல்லையா, அதனால். இப்போ இந்த ஐடியா வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலி இது வந்து இப்போ ரம்ஜான் வரப்போகுது இல்லையா, ஒருத்தவங்க வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க, நிலா மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, இந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம், அதனால் அவங்களுக்கும் சொல்லித்தரலான்னு
இப்போ பாருங்கள் லீஃப்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு குட்டி கோதுமை பீடு வச்சு இந்த லீஃபோட இந்த காம்பும் நான் முடிச்சிட்டேன். இப்போ இந்த நல்லா ஒயிட் கலரில் இது வந்து மல்டி கலர் மாதிரி இருக்கும் ஒயிட்லேயே அந்த சீக்வன்ஸு அதை வச்சு ஃபுல்லாக இப்போ அந்த நிலாவில் வந்து ஃபில்லிங் பண்ண போகிறேன். நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சீக்வன்ஸில் 2 டைப் ஆஃப் சீக்வன்ஸு ஸ்டிச்சஸ் இருக்குது. இது வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டினியூஸாக பண்ண போகிறோம். அதாவது நடுவில் செயின் வராது. ஓகேவா? இப்போ ஒரு சீக்வன்ஸ் எடுத்தோம்னா இப்போ இந்த இடம் பாருங்கள் ரொம்ப குறுகலான இடமா இருக்குது. கடைசி ஃபினிஷ் பண்ணுற இடம் வந்து ரொம்ப குறுகலான இடமா இருக்குது. இந்த இடத்துல ஒரு சமிக்கி நம்ம வச்சோம்னா வெளியே வந்துடும். ஸோ அந்த சமிக்கி இங்கே பாருங்கள் இப்போ வெளியே வந்துடுது. 2 ஸ்டிச்சுக்கும் வெளியே தெரியுது. வெளியே தெரியாத மாதிரி அதை வந்து கொஞ்சம் மேலே வைக்கணும். இந்த மாதிரி வைக்கிறப்ப நமக்கு டிசைன் வந்து மாறிடும். புரியுதா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த குத்துறதையே கொஞ்சம் மேலே அந்த சம்கியோட ரவுண்ட் ஷேப் கரெக்டாக எங்கே வந்து உட்காருதோ அந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்கி வச்சோம்னா அந்த டிசைன் வந்து கரெக்டாக நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி அது அப்படியே வரும். இது வந்து ஒவ்வொரு சம்கியாக தான் நம்ம லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பீடு கட்டான பீட்லாம் லோட் பண்ணுற மாதிரி வரிசையாக லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி இருக்கும். அதனால் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சம்கி தைச்சிட்டேன். திருப்பி இன்னொரு சம்கி எடுக்கிறேன். அதை லோட் பண்ணிவிட்டு ஒரு செயின் அதாவது லாக் பண்ணிடுறேன். திருப்பி ஒரு சம்கி திருப்பி லாக். அவ்வளோதான். வரிசையாக ஒவ்வொரு சம்கியாக வச்சு லாக் தான் பண்ண போகிறேன். இதில் வந்து நடுவில் ஸ்டிச்சே வராது. சம்கி வந்து எப்படி போடணும் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரியலை அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு பழைய வீடியோஸில் இருக்குது. வேணும்னா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கோட நான் வந்து அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டு. அதாவது கீழேருந்து மேலே கொண்டு போகிறேன் இல்லையா, அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே இப்போ இந்த லீஃப் கிட்டக்க வர்றப்போ லாக் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த லைன் கீழேருந்து தான் கொண்டு போகணும். கண்டினியூஸாக நம்ம கீழேருந்து மேலே போய்ட்டு திருப்பி மேலேருந்து கீழே கொண்டு வரக்கூடாது. ஒரே மாதிரி இருக்கணும். அப்படின்னா சம்கியோட ஷேப் வந்து ஒரே மாதிரி வரணும்னா நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே கம்ப்ளீட் பண்ணணும். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். ஃபில்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சம்கி வச்சு பண்ணோம்னா சீக்கிரமாகவே ஃபில்லிங்கும் ஆயிரும். இப்போ இங்கே வச்சு நான் பாருங்கள் லாக் பண்ணி இதை முடிச்சிடுறேன். ஏன்னா இது ரிவர்ஸில் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா இந்த ஸ்டிச்சோட டிசைன் வந்து மாறிடும். இப்போ கீழேருந்து மேலே போகிறப்போ ஒரு சமிக்கிக்கு மேலே இன்னொரு சமிக்கி உட்காந்த மாதிரி இருக்குது. இதே இந்த மாதிரியே பண்ணுங்கள். இப்போ மேலேருந்து கீழே கொண்டு வரப்போ அந்த சைடு வந்து ஒரு சமிக்கிக்கு மேலே இன்னொரு சமிக்கி உட்காந்த மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் ஒரே சைடாக நமக்கு தைக்கிறப்ப அதனுடைய ஃபினிஷிங்கும் அழகாக தெரியும். கீழேருந்து மேலே கொண்டு போய் அந்த இடத்துல லாக் பண்ணிக்கோங்க. திருப்பி அந்த லீஃபுக்கு அடுத்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிடணும். பாருங்கள் ஒரே மாதிரி பண்ணியிருக்கேன்னா இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்படி பண்ணுறப்ப தான் அந்த ஃபினிஷிங் நமக்கு கரெக்டான முறையில் கிடைக்கும். நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் தைக்கணும். ஒவ்வொரு ஸ்டிச்சாக நீங்கள் ஒவ்வொரு சீக்வன்ஸாக எடுத்து தைங்க. அடுக்கடுக்காக கரெக்டாக அப்படி வந்திருக்கு பாருங்கள். மேலேருந்து இப்படி கொண்டு வராதிங்க, கீழேருந்து இப்படி மேலே கொண்டு போங்க. ஒரே மாதிரி வந்தால் தான் அந்த லெவல் வந்து கரெக்டாக கட்டாக வரும். அந்த லீஃப் மாதிரி இடத்துல எல்லாம் வச்சுட்டு திருப்பி அந்த சைடு அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான டிசைனு. இப்போ பிகினர்ஸ் நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறனால சின்ன மோட்டிஃபும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இனி அடுத்தடுத்து கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.